ராகுல்ஜி சொன்னதை ராகுல்ஜியை மாற்றி விட்டுருவார் போல் இருக்கு. அவர் தான் பார்லிமெண்ட்டில் சொன்னார், என்றைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் வர முடியாது, நெவர் எவர் அப்படின்னாரு. ஆனால் இப்போ கடைசியில் பார்த்தா இவங்க காங்கிரஸ்காரங்க பண்ணுறத பார்த்தா இவங்க பிஜேபிக்கு வழி விட்டுருவாங்க போல் இருக்கு. ஏன்னா இது தேசிய கட்சின்றதுனால தான் டிஎம்கே அவங்கள சப்போர்ட் பண்ணுது முழுக்க முழுக்க. ஆனால் இவங்க இங்கே இருக்கிற சில காங்கிரஸ்காரங்க அதை உடைக்கணும்னு பார்க்குறாங்களா, இல்லை பணம் வாங்கிட்டாங்களா, என்னன்னு தெரியலை அது. ஆனால் இது நாட்டுக்கே கெடுதல் இந்த காங்கிரஸ்காரங்க இப்படி பண்ணுறது. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் இவங்க அவுட் ஆகிட்டாங்க, எந்த ஸ்டேட்லையுமே இல்லை. அப்படி இருந்தால் கொஞ்சம் காங்கிரஸ்காரங்க ஜெயிச்சவங்களையும் பிஜேபி வேலை கொடுத்து வாங்கியாச்சு. இங்கேயும் என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரியாத நிலையில் இவங்க இப்போ கடைசி சமயத்தில் இப்படி பண்ணுறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் மிகவும் போராடுறாரு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்த காரணத்தை கொண்டும் நிலைச்சி நிற்கக்கூடாது, தொடர்ந்து வரக்கூடாதுன்றது மாதிரியே இருக்கார். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேசிய கட்சியாக காங்கிரஸ் இருந்தால் தான் கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கும் கெடுதல் தான். இதோட காங்கிரஸ் அழிஞ்சிடும். இங்கே அழிஞ்சு போச்சுன்னா இதோடு அழிஞ்சிடும். ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே வழி இல்லை. இப்போ இவங்களாம் மனசு மாறினா தான், ராகுல்ஜி இதில் தலையிட்டால் தான் இதில் எது ஒன்றும் செய்ய முடியும். இவங்க நாங்களே தற்கொலை பண்ணிக்கிறோம், தமிழ்நாட்டில் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோம், காங்கிரஸ் தற்கொலை பண்ணிக்கிறோம், காங்கிரஸை இல்லாமல் பண்ணிக்கிறோன்னு சொல்கிற மாதிரி அவங்க செய்கிறாங்க. இது காலம்தான் பதில் சொல்லணும். மனமாற்றம் தான் இதுக்கு ஒரே வழி. எப்படி இருந்தாலும் ஸ்டாலின் வந்துடுவார், அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. 100% அவர் வருவார். ஆனால் காங்கிரஸ் கூட இருந்தால் தான் நாட்டுக்கு நல்லது.